டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா வரப்போற 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது. அப்ப ஹிஸ்டரி ஓரியன்டான ஒரு முக்கியமான டாபிக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அப்ப அந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, சோ இந்த வருஷம் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், அடுத்ததான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நான் சொல்ல போறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ தெளிவா கேட்டுக்கிட்டு அதை படிச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தி பயன்படுத்தியவர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சர் ஜான் மார்ஷல் அப்படின்றது அதுக்கான சரியான விடை. ரெண்டாவது, சிந்து நாகரிகம் என்ற தலைப்பில் புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மார்டிமர் வீலர் என்பதுதான் அதுக்கான சரியான விடை. இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா, சிந்து நாகரிகத்தோடைய காலகட்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிமு 3300 இருந்து கிமு 1900 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய அந்த பொதுவான காலகட்டம். இதுவே யாருன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷலின் கூற்றுப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலகட்டம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 3250 முதல், ஓகேங்களா, பிசி 3250 முதல் பிசி 2750 வரை. இது சர் ஜான் மார்ஷல் கூற்றுப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய காலகட்டம். அடுத்ததா கொஸ்டின் முக்கியமானது, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுவது எது? அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல நாகரிகம் நிலவுவதற்கு முன்னாடியே ஒரு பகுதியில அந்த ஒரு நாகரிகம் நிலவிருக்கு. அப்ப அந்த பகுதி எதுனா மெகர்கர். அதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுது. அடுத்ததா, சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த பகுதி முதலா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஹரப்பா. அடுத்ததா, சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்த வகை மீனை அவங்களுடைய தோல் மற்றும் கண், காது, இந்த மாதிரி இஎன்டின்னு சொல்லுவீங்களா, அந்த தொண்டை சம்பந்தமான நோய்களுக்கு அந்த மீனோடைய எலும்புகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கட்டில் அப்படின்ற ஒரு வகை மீன், ஓகேங்களா. அடுத்ததா, மொகஞ்சதாரோல ஒரு தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கும். அது போல ஒரு பொது குளம் முதலா எந்த பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டது? உலகிலேயே பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட முதல் பொது குளம் அதுதான். அதுவும் மொகஞ்சதாரோல தான் அமைந்திருக்கு. அடுத்ததா, இந்த மொகஞ்சதாரோல அமைந்துள்ள அந்த பொது குளத்தோடைய அடி வரையறை கேட்பாங்க. 8 × 23 × 39ங்க. 8 அடி ஆழம், 23 அடி அகலம், 39 அடி நீளம்ங்க. அடுத்ததா, அந்த தானிய களஞ்சியம் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதோடைய அடி எவ்வளவுன்னு கேட்பாங்க. 150. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே மிக பெரிய பகுதி எது அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின். நீங்க அதோடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.